சத்யா, என்னாச்சு சத்யா? வாங்க மாப்ள. வரேன் அத்தை. சத்யா, இங்க பாரு, என்னாச்சு உனக்கு? என்னாச்சு மாப்ள? என்னாச்சு சத்யா? ஏமா அழுவுற? நீ தைரியமான பொண்ணாச்சே. நீ கண்ணீர் விட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லப்பா, இது ஆனந்த கண்ணீர் தான். என்ன சொல்ற சத்யா? இதனால உன் அருமை பெருமை எனக்கு புரியலப்பா. அம்மா தானே சாதாரணமா நினைச்சிருந்தேன். இன்னைக்குதான் அம்மாவோட அருமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டப்பா. நீ என்ன சொல்ற சத்யா? எனக்கு எதுவுமே புரியல. அம்மா கண்ணையா, இன்னொரு விஷயம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாதுமா. என்ன பெத்தெடுக்கும் போது நீ அனுபவிச்ச வலியும் வேதனையும் நான் இன்னைக்குதான் அம்மா புரிஞ்சுக்கினேன். இன்னைக்கு அமுல் பேபி என்ன கோயிலுக்கு கூட்டின்னு போயிருந்தான். அங்க என்னாச்சுன்னா, டாக்டர் கூட்டினாண்டியா? இங்க பக்கத்துல கிளினிக் ஹாஸ்பிடல் எதுவுமே இல்லைங்க. சத்யா, நீங்க தான் அந்த பொண்ணுக்கு பிரசவம் பார்க்க போறீங்க. பாத்துக்கா, பாத்து புஷ் பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க அக்கா, புஷ் பண்ணுங்கக்கா. நான் அந்த அக்காவுக்கு பிரசவம் பார்த்தத இன்னும் கூட என்னால நம்பவே முடியலமா. எனக்கு கோயில் மேலலாம் எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனா தாயர் சிறந்த கோயில் இல்லைன்னு நான் இப்போ நம்புறேன். நீ எப்படி அந்த பொண்ணுக்கு திடீர்னு பிரசவம் பார்த்தியோ அதே மாதிரிதான் நீ பிறக்கும்போது உங்க அப்பா எனக்கு பிரசவம் பார்த்தாரு. என்னம்மா சொல்ற? நீ பிறக்கிற அன்னைக்கே நல்ல காத்து மழை, ராத்திரி நேரம் வேற. அந்த நேரத்துல எனக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சிருச்சு. ஹாஸ்பிடல் போக டைமும் இல்ல. அதனால உங்க அப்பா தான் எனக்கு பிரசவம் பார்க்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. உன் அப்பா பிரசவம் பார்த்து பிறந்த குழந்தை நீங்கிறதுனால தான் உங்க அப்பாக்கு உன் மேல பாசம் அதிகம். உன்னையும் ஆம்பளையாவே வளர்த்தாரு, உனக்கு சப்போர்ட்டாவும் இருந்தாரு. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என் உயிரணுவில் வரமுன் உயிரல்லவா, வந்த நான் உன்னகலல்லவா. காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே.
என்னங்க மாமா போட்டோ பார்த்துட்டு இருக்கீங்க? உனக்கே தெரியும்ல அவள் பேபி, எனக்கு அப்பானா எவ்வளவு பிடிக்கும்னு. நான் பொறுக்கிறதுக்கு பிரசவம் பார்த்ததே அப்பா தானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் மேல எனக்கு பாசம் இன்னும் அதிகமாயிடுச்சு. எங்க உண்மையிலே உங்க அப்பா என் மாமனார் ரொம்ப கிரேட்டுங்க. அமுல் பேபி, எனக்கு ஒரு ஆசை, நீ கொஞ்சம் பக்கத்துல வாயா. ம். ம். ஏங்க உங்களுக்கு என்ன ஆசை இருந்தாலும் சொல்லுங்க, நான் இப்பவே நிறைவேற்றி வைக்கிறேன். நிஜமா? நிஜமா. நான் பொறுக்கிறதுக்கு என் அப்பா என் அம்மாக்கு பிரசவம் பார்த்த மாதிரி எனக்கு நீ தான் அமுல் பேபி பிரசவம் பார்க்கணும். என்னது? உங்களுக்கு நான் பிரசவம் பார்க்கணுமா? ஐயோ, அதெல்லாம் என்னால முடியாதுங்க. ஏங்க பிரசவல்ல நீங்க கத்துறது துடிக்கிறதுல என்னால பார்க்க முடியாது. நான் பயந்து ஓடி போயிருவேன். என்ன அமுல் பேபி, நீ இப்பதானே நீ ஆசையெல்லாம் நிறைவேற்றுவான்னு சொன்ன. அது சொன்ன, ஆனா உங்க ஆசை இவ்வளவு விபரீதமா இருக்குன்னு எனக்கு தெரியாதே. ஏங்க நான் ஒன்னும் உங்க அப்பா அளவுக்குலாம் ரொம்ப தைரியசாலி எல்லாம் கிடையாதுங்க. என் தைரியத்தை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அப்படிங்கறியா? அதுவும் சரிதான். அமுல் பேபி, நீ பேசாம பச்சி டாக்டர் ஆயிடா. அப்போ நீ எனக்கு ஈஸியா பிரசவம் பார்க்கலாம்ல. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? படிச்சு டாக்டர்? இனிமே எப்படிங்க படிச்சு டாக்டர் ஆவறது? ஏன் முடியாது? இந்த வசூல் ராஜா படத்துல கமல் பச்சி டாக்டர் ஆவல, அந்த மாதிரி நீயும் பச்சி டாக்டர் ஆவு. ரைட். ஆமா, நீங்க வசூல் ராஜா படத்தை நல்லா பாத்தீங்களா இல்லையா? வசூல் ராஜா படத்துல அவரு எங்க படிச்சு டாக்டர் ஆனாரு? இதெல்லாம் நீ நல்லா பேச. ஒரு நிமிஷம். சுகமான சுகப்பிரசவம். அம்மா வீட்ல இருந்து இந்த புக்கை சுட்டினான்ட்ட பிரசவம் பாக்குது எப்படின்னு இந்த புக்ல இருக்குது. இது நீ நல்லா பச்சு உன் மைண்ட்ல ஏத்து. ஏங்க சும்மா விளையாடாதீங்க. இது என்ன 30 நாள்ல ஹிந்தி கத்துக்கலாம் மலையாளம் கத்துக்கலான்ற மாதிரி புக்கு நினைச்சீங்களா? இதெல்லாம் படிக்க முடியாதுங்க. ஏன் படிக்க முடியாது? நீ வெளிநாட்டுல போய் பச்சுனான்னு சொன்னாங்க. இத உன்னால படிக்க முடியாதா? பாரு, பக்கம்லாம் கூட கம்மியா தான் இருக்குது. ஈஸியா பச்சலாம். ஏங்க இதெல்லாம் வேற மாதிரி படிப்புங்க. நான் இவ்ளோ கேக்குறேன், எனக்காக படிக்க மாட்டியா? இப்படிலாம் பாக்காதீங்க. இதெல்லாம் வேற மாதிரி படிப்புங்க. ப்ளீஸ் அமுல் பேபி, அச்சி பாரு. நான் சொல்றேன். ப்ளீஸ் அமுல் பேபி, ஓகே சொல்லு அமுல் பேபி, ஓகே சொல்லு. விடுங்க, நான் ட்ரை பண்றேன். அது ட்ரையா? நோ ட்ரை எல்லாம் பண்ண கூடாது. கன்ஃபார்மா நீ இத பச்சி மைண்ட்ல ஏத்திடணும். நான் படிச்சு மைண்ட்ல ஏத்திக்கிறேன். ஸ்பீடா நடக்கூடாது. மெதுவா தான் நடக்கணும். மெதுவா. ஏங்க இது
என்னாச்சு? அமுல் பேபி, எனக்கும் குழந்தை பிறவும் இல்ல. என்னங்க? கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்கும். நிஜமா? நிச்சயமா. ரவுடி பேபி, இப்ப பாருங்க, அழக்கூடாது. Are you okay, Rowdy baby? சௌமியா, அண்ணி வாங்க வாங்க வாங்க. உங்களுக்காக தான் அண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக வெயிட் பண்ணுறியா? என்ன விஷயம்? என்ன அண்ணி நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? ஏற்கனவே நீங்க ஊர் ஃபுல்லா ஃபேமஸ். இதுல நேத்து வேற சும்மா கலக்கி இருக்கீங்க. ஊர்ல எல்லாம் உங்களை பத்தி தான் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. என்ன பத்தி பெருமையா பேசுறதுக்கு என்ன இருக்குது? உண்மையிலேயே நம்ம எல்லாரும் பெருமைப்பட வேண்டியது நம்மள இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த நம்ம அம்மாவை நினைச்சுதான். சௌமியா, அந்த குழந்தைல இவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? தலை நிறைய முடி, கை கால்ல எல்லாம் பிஞ்சு வரல. அது கண்ணு மூடி கையெல்லாம் இப்படி மடிச்சு வச்சிருந்த அழகு இருக்குது. வா, அது கண்ணு இல்லையா நிக்குது. என்ன குழந்தை அண்ணி? சிங்கப்பெண்ணு தான். ஓ, அது மட்டும் இல்லாம வயித்துக்குள்ள குழந்தை உதைச்சத நேத்து தான் நான் நேர்ல பார்த்தேன். ஆமா, உனக்கு ஏதாவது வயித்துக்குள்ள குழந்தை உதையுதா? இன்னும் உதைக்க ஆரம்பிக்கல அண்ணி. உதைக்க ஆரம்பிச்சதும் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க வந்து காது வச்சு கேளுங்க. கட்டாயமா சொல்லு சௌமியா, கண்டிப்பா நான் காது வச்சு கேக்குறேன். சரிங்க அண்ணி. இன்ஸ்டன்டா பிரசவம் பார்த்து ஒரே நாள்ல உங்க ரவுடி பேபி ஊரெல்லாம் பாப்புலர் ஆயிட்டாங்க போல இருக்கு. எங்க பார்த்தாலும் அவளை பத்தி தான் பேசுறாங்க. நல்லது செஞ்சா நல்ல மனசு இருக்க 4 பேர் பாராட்டி பேசதான் செய்வாங்க. உனக்கு தான் நல்ல மனசே கிடையாது. அதை கேட்டு வயிறு எரியதான் செய்யும். ஆமா, எனக்கு வயிறு உடம்பு எல்லாமே எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நான் இருக்க வேண்டிய இடத்துல அவ இருக்கிறத பார்த்து. கடவுள் உண்மையிலே இருக்கான். உன்கிட்ட இருந்து என்னை காப்பாத்தி சேர வேண்டிய இடத்துல என்ன சேர்த்து வச்சிருக்கான். அதுக்காக நான் கடவுள்கிட்ட தினம் தினம் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம் பிரபு. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க கடவுள்கிட்ட தினமும் வேண்டிக்க வேண்டி இருக்கு. எதுக்குன்னு பாக்குறீங்களா? நேத்து அடுத்தவங்களுக்கு பிரசவம் பார்த்த உங்க ரவுடி பேபி கடைசி வரைக்கும் அடுத்தவங்களுக்கு தான் பிரசவம் பார்க்கணும். அவளால பிரசவிக்கவே முடியாது. அவளுக்கு அந்த நல்ல விஷயம் நடக்கவே நடக்காது. ஏய், ரவுடி பேபியோட வாழ்க்கையில இது வரைக்கும் நல்ல விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. உனக்கு தான் அதெல்லாம் கொடுத்து வைக்கல.
ரவுடி பேபி குழந்தைய பெத்துக்கு தான் போறாங்க, நாங்க அந்த குழந்தைய கொஞ்சம் தான் போறோம். அப்போ நீ பார்த்து இந்த மாதிரி வயிறேறிய தான் போற. அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு வேளை குழந்தைய கொஞ்சணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா அநாத ஆசிரமத்துல இருந்து ஏதாவது அநாத குழந்தைய தத்து எடுத்துட்டு வந்து கொஞ்சுங்க. கடைசி வரைக்கும் சத்யாவால குழந்தை பெத்து கொடுக்கவே முடியாது. இவ்வளவு திமிரா பேசிட்டு போறா. முதல்ல இவளுக்கு ஒரு வழி பண்ணு. மாப்ள, சிஸ்டருக்கு அடிதடி மட்டும் தான் தெரியும் நினைச்சேன். பிரசவம் கூட நல்லா பாப்பாங்க போல இருக்கே. ஊரெல்லாம் சிஸ்டரை பத்தி தான் ஒரே பேச்சு. என்ன மாப்ள, ஏன் மூட் ஆஃப்ல இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? எல்லாம் அந்த திவ்யா தாண்டா ப்ராப்ளம். என்னாச்சு மாப்ள? ரவுடி பேபிக்கு குழந்தை பிறக்காதான். குழந்தைய பெத்துக்கிற தகுதி அவங்ககிட்ட இல்லையா? நீங்க குழந்தைய கொஞ்சம் ஆசைப்பட்டா தத்தெடுத்து தான் கொஞ்சம் என்கிட்ட சொல்லிட்டு போறா. மாப்ள, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லிருக்காங்கல்ல, நீ எதை ஃபாலோ பண்ண கூடாது? ஃபாலோ பண்றேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள திவ்யா இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள திவ்யா இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன். என்னையா ஒரு வாரத்துல வீட்டை விட்டு அனுப்ப போற? இரு, நான் என்ன பண்றேன்னு பாரு. நீங்க குழந்தைய பெத்துக்கிட்டு குழந்தைய கொஞ்சறத பார்த்து நான் வயிறு எரியணுமா? யாரு வயிறு எரிய போகுதுன்னு இப்ப தெரியும். வந்துட்டாங்க. அப்படியா? சத்யா, என்னக்கா? உனக்காக ஸ்பெஷலா அல்வா பண்ணிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. என்னக்கா திடீர்னு எனக்கு அல்வாலாம் ரெடி பண்ணிக்கிற? நேத்து நீ பிரசவம் பார்த்தத பத்தி எல்லாரும் பெருமையா பேசினாங்க. அத கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதான் என் கையால உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசையா இருந்தது. சோ அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் ஸ்வீட்டை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குக்கா. நீ இந்த அளவு அல்வா செய்வன்லாம் நான் எதிர்பார்க்கலக்கா. தேங்க்யூ. அல்வா சாப்பிடு. அல்வாவா? சிஸ்டர், நாங்க இங்க 3 பேர் உட்கார்ந்து இருக்கோம். எங்களுக்கெல்லாம் அல்வா கொடுக்காம உங்க அமுல் பேபிக்கு மட்டும் குடுக்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா? தப்புதான். அது என் அக்கா எனக்காக ஆசையா அல்வா ரெடி பண்ணி குத்துச்சா, அந்த சந்தோஷத்துல நான் மறந்துட்டேன். சாரி. என்னங்க சொன்னீங்க? உங்க அக்கா உங்களுக்கு அல்வா பண்ணி கொடுத்தாங்களா? ஆமா அமுல் பேபி, என் அக்கா எனக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணிது. சாப்பிட்டு பார்த்து என் அக்காவோட கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு சொல்லு. உங்க அக்கா ரெடி பண்ணி கொடுத்ததெல்லாம் எதுக்கு சாப்பிடுறீங்க? அதெல்லாம் சாப்பிடாதீங்க. பயப்படாத அமுல் பேபி, அக்கா நல்லதா பண்ணிருக்குது. அல்வா சூப்பரா இருக்குது. ஏங்க சொன்னா கேளுங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்க. அமுல் பேபி, உண்மையிலே இந்த அல்வா சூப்பரா தான் இருக்குது. இந்தா நீ வேணா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. ஏங்க எனக்கு வேணாங்க, நீங்களும் இதை சாப்பிடாதீங்க. சொன்னா கேளுங்க. சோ நான் கொடுத்த அல்வாவை சாப்பிட்டா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு என் மேல நம்பிக்கை இல்லாம இப்படி பிரபு டென்ஷன் ஆகுறாரு.
மேல நம்பிக்கை இல்லாம அவன் பேபி டென்ஷன் ஆறானா? என்னக்கா சொல்ற? அது என் மேல நம்பிக்கை இல்லனா நான் பண்ண அல்வா மேல. அத சாப்பிட்டா உன் வயித்துல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோங்கிற டென்ஷன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க பிரபு. என் தங்கச்சி மேல எனக்கு நிறைய அக்கறை பாசம்லாம் இருக்கு. அல்வா நல்லா இருக்கு, எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க. சத்யா, எல்லாருக்கும் கொடு. இந்தா. வேணாம், யாரும் சாப்பிட வேணாம்.